ராதே கிருஷ்ணா. அன்பர்களுக்கு தற்பொழுது வம்சவிருத்தியும் புத்திர தோஷமும் அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணியிருக்கோம். புத்திர தோஷம் அப்படின்னு நிறைய இடங்களில் பேசுகிறாங்க. நிறைய ஜாதகத்தை பார்க்குறோம். நிறைய இப்போ ஒரு காலத்தில் 12 குழந்தைகள் 13 குழந்தைகள்லாம் பிறந்துட்டு இருந்தது. ஆனால் இப்போ ஒரு குழந்தை பிறக்கிறதே ரொம்ப அதிசயமாக இருக்குது. அதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வேறு போக வேண்டியிருக்கு. அதுக்கு ஏகப்பட்ட டெஸ்ட் எடுத்து குழந்தை பிறக்குமான்னு தெரிஞ்சு அது ஆரோக்கியமாக பிறக்கிறதுக்கு கர்ப்பத்துக்குள்ளேயே 13-20 ஊசியெல்லாம் போட்டு இவ்வளோலாம் பண்ணி இப்போ குழந்தைகள்லாம் பிறக்க வேண்டிய ஒரு நிலைக்கு ஆளாயிருக்கோம். புத்திரதோஷம் அப்படின்னு ஜாதகத்தில் நம்ம பார்த்து சொல்கிறோம். ஆனால் புத்திரதோஷம் என்னென்ன வகைப்படும் அப்படின்னு சாஸ்திரம் ஒரு விதிமுறையை சொல்கிறது. புத்திரதோஷம் 4 வகைப்படும் அப்படின்னு சொல்கிறது. என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தா, புருஷவந்தியா தோஷம், ஸ்திரீவந்தியா தோஷம், காகவந்தியா தோஷம், மிருதவந்தியா தோஷம் அப்படின்னு சொல்லி 4 விதமான புத்திர தோஷங்களை சொல்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் தொடர்ந்து ஆண் குழந்தைகள் மட்டுமே பிறந்துக்கிட்டே வர்றது. தொடர்ந்து 3 ஜென்ரேஷன் 4 ஜென்ரேஷனாக அந்த குடும்பத்தில் இருக்கிற யாருக்குமே பெண் குழந்தைகளே பிறக்காது. ஆண் குழந்தைகளாக பிறந்துக்கிட்டே வர்றது. அதே மாதிரி ஸ்திரீவந்தியா தோஷம், ஒரு குடும்பத்தில் பெண் குழந்தைகளாக பிறந்துட்டே வர்றது. ஆண் குழந்தைகளே, ஆண் வாரிசே இல்லை, பெண் குழந்தைகளாக பிறந்துட்டே வர்றது. மூணாவதா ஒரு காக்கவந்தியா தோஷம் அப்படின்னு பேர். அது என்ன அப்படின்னா, 2 பேருக்கும் எந்த குறையும் இருக்காது. டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்துப்பாங்க. 2 பேரும் ஆரோக்கியமாக தான் இருக்காங்க. ஆனாலும் கர்ப்பம் தங்காது. அதாவது கர்ப்பம் தங்கின அறிகுறியே இருக்காது. அப்படி 6 வருஷம் 12 வருஷம் வரைக்கும் குழந்தைய உண்டாகாமல் இருக்கிறது அப்படின்னு பேர். அதுக்கு பேர் காக்கவந்தியா தோஷம். மிருதவந்தியா தோஷம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த 5ஆவது வாரம் 11ஆவது வாரம் வரைக்கும் குழந்தை வளரும், அப்புறம் கலைஞ்சி போயிடும். ஸோ அந்த 11 வார குழந்தைய டிஎன்சி பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதை மாதிரி தொடர்ந்து 2 தடவை 3 தடவை நடந்து அதுக்கப்புறமா குழந்தை பிறக்கும். ஸோ ஒரு கர்ப்பத்துக்குள்ளேயே ஒரு உயிர் உருவாகி அதாவது ஒரு 5 வாரம் 7 வாரம் அப்படின்னு கிட்டத்தட்ட 2 மாதம் வளர்ச்சி அடைஞ்சு அதுக்கப்புறம் இறந்து போகிறது. ஸோ குழந்தைகள் இறந்து பிறக்கிறது அப்படின்னு பேர். அந்த டிஎன்சி 1க்கு 2 தடவை 3 தடவை நடந்து அதுக்கப்புறமா குழந்தைகள் பிறந்து அதுக்கு பேர் மிருதவந்தியா தோஷம் அப்படின்னு பேர். மெடிக்கலில் இதை பற்றி எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ கடைசியாக சொன்ன இந்த மாதிரி வளர்ச்சியை குழந்தை நல்லபடியாக உருவாகுது, ஆனால் அதனுடைய வளர்ச்சியை இந்த கரெக்டாக 2 மாதத்துக்கு மேலே வளர விடாமல் தடுக்கிறதுக்கு ஸ்டார்ச் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஸ்டார்ச் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டார்ச் மாதிரியே இன்னும் 3 விதமான கிருமிகள் அதாவது மொத்தம் 4 விதமான கிருமிகள் கர்ப்பத்தில் எல்லா பெண்களுக்குமே இருக்கும். அதனுடைய அளவுகோல் கொஞ்சம் கூடும்போது இந்த மாதிரி பாதிப்புகள் வரும் அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இதெல்லாம் கேட்டுட்டு தான் அவங்ககிட்ட இதை சொல்கிறேன். ஸோ இப்போ என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, புத்திர தோஷம் 4 வகைப்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஜாதக ரீதியாக நம்ம ஏன் பெண் குழந்தைகளாக பிறக்கிறது ஒரு குடும்பத்தில் அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு என்ன ஸ்தானங்களை பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா, எந்த ஜாதகத்திலெல்லாம் 5, 9 இந்த ஸ்தானங்களில் சர்ப்ப கிரகங்களான ராகு கேதுக்களோட சந்திர பகவான் சேர்ந்தோ சுக்கிரன் சேர்ந்தோ பெண் ராசிகளில் இருந்தால், அதாவது ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம் என்று சொல்லக்கூடிய இந்த 6 ராசிகள் 5ஆம் இடமாக, ஒருத்தர் பிறந்த லக்னத்துக்கு 5ஆம் இடமாக இந்த பெண் ராசிகள் அந்த ராசிகளில் சர்ப்ப கிரகங்களோட சந்திரனோ சுக்கிரனோ புதனோ இவா 3 பேரில் யாராவது ஒருத்தர் சேர்ற பட்சத்தில் அந்த குடும்பத்தில் பெண் குழந்தைகளாக ஜனிக்கும். சரி, ஆண் குழந்தைகளாக ஜனிச்சுட்டே இருக்கு, பெண் குழந்தைகளே பிறக்கலை அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தா,
ஒரு இதே மாதிரி ஆண் ராசிகள் என்று சொல்லக்கூடிய மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், இந்த 6 ராசிகள் இந்த ஆண் ராசிகளாக இருந்து அவங்கவங்க லக்னத்துக்கு இந்த ராசிகள் 5வது ராசியாக வந்து அதுல சனி மற்றும் ராகு, அதே மாதிரி வளர்பிறை சந்திரன் ராகு, அதே மாதிரி சூரியன் பிளஸ் ராகு, செவ்வாய் பிளஸ் ராகு, இந்த காம்பினேஷன்ல இப்போ 5ஆம் இடத்துல கிரகங்கள் இருந்தது அப்படின்னா அந்த குடும்பத்துல ஆண் வாரிசுகளாக தொடர்ந்து பிறக்கும், பெண் வாரிசுகள் பிறக்கிறது அதிசயம். அதே மாதிரி ஒரு குழந்தை பிறக்கிறதே அதிசயம், அது பிறந்தா அதுவும் ஒரு ஆண் குழந்தையா மட்டும்தான் பிறக்கும். சரி, இதே விஷயத்த மிருதவந்தியா தோஷம், அதாவது கர்ப்பம் தங்கி தங்கி போறது அப்படின்னு சொன்னோம். அது என்ன காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எந்த ஜாதகத்திலெல்லாம் பஞ்சமஸ்தானம் அல்லது 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானம், இந்த இடங்கள்ல சூரியன் புதன் சேர்ந்து இருக்காங்களோ, சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்காங்க, அந்த சூரியனுடைய திசையோ புக்தியோ இல்லைன்னா புதனுடைய திசையோ புக்தியோ நடக்குது, அந்த நேரத்துல ஒருத்தருக்கு வந்து கர்ப்பம் தரிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த கட்டி கர்ப்பமாக இருந்தாலும் கலையும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு கர்ப்பமா இருந்தாலும் அது கரைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த சூரியன் புதன் சேர்க்கை பொதுவாகவே எப்பவுமே அது ஒன்றுக்கொன்று நியர்பையாக தான் இருக்கும். ஆனால் பெண் ஜாதகத்தில் 9ஆம் இடத்துலையும் ஆண் ஜாதகத்தில் 5ஆம் இடத்துலையும் இந்த சூரியன் புதன் சேர்ந்திருந்து அந்த திசையோ புக்தியோ நடக்கும்போது கர்ப்பம் ஜனிச்சா இந்த மிருதவந்தியா தோஷங்கிறது ஏற்படும். புரியுறதா? ஸோ இந்த கர்ப்பமே தங்காம போறவங்க யாரு அப்படின்னு பார்க்கும்போது பொதுவா எந்த நட்சத்திரத்துல 27 நட்சத்திரத்துல எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் அந்த நட்சத்திரத்தோட 4ஆம் பாதத்துல பிறக்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, சந்நியாசி யோகத்தை கொடுக்கக்கூடிய லக்னங்கள் என்று சொல்லக்கூடிய சிம்மம், தனுசு, கும்பம், இந்த 3 ராசிகளும் சந்நியாசி யோகத்தை கொடுக்கக்கூடியது. இந்த 3 ராசிகளில் லக்னங்களாக பிறந்தவங்க, அதே மாதிரி 10ஆம் பாவத்துல பாப கிரகங்கள் இல்லாம பிறந்தவங்க, இந்த ஜாதக அமைப்புல பிறந்தவங்களுக்கு பொதுவா வந்து கர்ப்பம் தங்குறதே கஷ்டம். அதுக்குண்டான எந்த ஒரு அறிகுறியும் இருக்காது. டாக்டர்ஸ்ட போய் நிறைய செக் பண்ணி பார்ப்பாங்க, ஆனா எந்த விதத்திலையும் தெரியாது. ஆனா ஆரோக்கியமா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க, ஆனா கர்ப்பம் தங்காது. ஸோ டெஸ்ட் டியூப் பேபி மூலமா ஏதாவது பெற்றுக்கலாம் அப்படின்னா அந்த குழந்தையும் தங்காது. அதனால இது வந்து என்னன்னா காக்கவந்தியா தோஷம் அப்படின்னு பேரு, உண்டாகாமலே போறதுன்னு பேரு. அதுக்காக அவங்கள மலடிங்கிற வார்த்தையை சொல்லி தப்பான வார்த்தையை உபயோகப்படுத்திடக்கூடாது. இப்போ இந்த 4 விதமான தோஷம் என்ன, அதுக்கு என்ன கிரக அமைப்பு இருந்தால் என்ன செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதுக்கு நிவர்த்திகள் என்ன செய்யலாம் அப்படின்னா, பொதுவா இந்த பெண் குழந்தைகளாக நிறைய பிறக்கிறா. இப்போ இவா குடும்பத்துல அடுத்தாப்புல ஒரு ஆண் வாரிசு பிறக்கணும். 3 தலைமுறையா தொடர்ந்து பெண் குழந்தைகளாக பிறந்துட்டே வரா. ஸோ அவளுக்கு ஆண் குழந்தைகள் பிறக்கணும். அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கு சில சாந்திகள் இருக்கு. அந்த சாந்திகள் இப்போ நிறைய சாஸ்திரங்கள்ல நிறைய விஷயங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இப்போ உலகத்துக்கே சக்கரவர்த்தியா இருந்தவர், பரத கண்டத்துக்கே சக்கரவர்த்தியா இருந்த ராமபிரானே வந்து புத்திரகாமேஷ்டி யாகம் அப்படிங்கிற ஒரு யாகத்தின் மூலமாக பிறந்தவர் அப்படின்னு தான் நம்ம சரித்திரத்துல இதிகாசத்துல படிக்கிறோம். அதே மாதிரி மகாபாரதத்துல வந்து திரௌபதி பிறந்ததும் அக்னியில இருந்து தான் உருவானா, அக்னியில பிரத்யட்சமாய் வந்தவர். அதே மாதிரி சீதாதேவி பூமிக்கு அடியிலிருந்து கிடைச்சது. ஸோ அப்போ இந்த மாதிரி அபரிமிதமா திடீர்னு அந்த குழந்தைகள் வந்து வரமாக கிடைக்கிறதுன்னு பேர். இதெல்லாம் தெய்வீக குழந்தைகள் இந்த மாதிரி வரமாக கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி தோஷம் உள்ளவங்களுக்கு என்ன பண்ணலாம்
அப்படின்னா ஒரு 5 விதமான யோகங்களை சொல்லப்பட்டிருக்கு. ஔரசபுத்திரன் அப்படின்னு பேர். ஔரசபுத்திரன் என்றால் என்ன அர்த்தம்னா புண்ணியத்தில் ஜனித்தவன் அப்படின்னு பேர். ஒருத்தருடைய ஜாதகத்துல இந்த மாதிரி ஒரு தோஷம் இருக்கு, ஒரே ஆண் குழந்தையா பிறக்கிறது இல்லை பெண் குழந்தையா பிறக்கிறது, இந்த மாதிரி ஏதோ பிரச்சனை இருக்கு, அதுக்கு என்ன நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒருத்தருடைய புண்ணியம் அப்படின்னு எடுக்கணும்னா இதே 5ஆம் இடத்தை தான் எடுக்க வேண்டியிருக்கு. அப்போ அந்த 5ஆம் பாவாதிபதி எந்த மாதிரியான பாவத்தில் இருக்கார், அவங்களுக்கு எவ்வளவு புண்ணியம் பேலன்ஸ் இருக்கு, அவங்களுடைய பாக்கியஸ்தானம் எப்படி இருக்கு, ஸோ அவங்களுக்கு புண்ணியம் பாக்கி இருக்கா, பூர்வ ஜென்மத்தில் புண்ணியத்தை பாக்கி வச்சுட்டு வந்தவன் இந்த ஜென்மால பாக்கியவான், அதனால பாக்கியஸ்தானம்னு பேர் அதுக்கு. அதனால தான் தகப்பனார் ஸ்தானம்னு மாறுது. ஸோ அதனால இந்த புண்ணியம் பாக்கி இருக்கக்கூடிய ஸ்தானம் எதுங்கிறத பார்த்து அதற்கு தகுந்த பிரார்த்தனைகள், அதற்கு தகுந்த ஒரு பூஜா விதிகள் அல்லது அதற்கு தகுந்த ஏதோ ஒரு கர்மாக்களை நம்ம செய்கிற பட்சத்தில் நிச்சயமாக அந்த புண்ணிய பலனால ஒரு குழந்தை கட்டாயம் பிறக்கும். ரெண்டாவதாக க்ஷேத்ரஜ புத்திரன் அப்படின்னு பேர். உங்களுக்கு ஒருத்தருக்கு ஒரு குழந்தை பிறக்கணும்னு ரொம்ப வேண்டிகிட்டே இருக்கா, உனக்கு எதற்காக அந்த குழந்தை வேணும்னு நீ நினைக்கிற அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்குறோம். இல்லை என்னுடைய பரம்பரையினுடைய பேரை நிலைநாட்டணும், இல்லை நான் வந்து இந்த ஊரில் வந்து பரம்பரையாக நான் வந்து இருக்கேன், என்னுடைய குடும்பத்துக்குன்னு ஒரு வாரிசு வேணும், இதை ஆள்றதுக்குன்னு ஒரு ஆள் வேணும், அதுக்காக ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு இதே மாதிரி 10ஆம் பாவம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்து ராஜயோகாத்தியாயம் அப்படின்னு சொல்லி பிருகத் ஜாதகத்தில் அதை பற்றி சொல்லியிருக்கு. ஸோ 10ஆம் பாவம் எப்படி இருக்கு, 11ஆம் பாவம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய புண்ணிய பாவங்கள் அந்த கிரகங்களுடைய பலம் எவ்வளவு இருக்குங்கிறத பார்த்து அதுக்கு தேவையான பிரார்த்தனைகள்லாம் செய்கிற பட்சத்தில் அவங்க கேட்ட மாதிரியான குழந்தை கட்டாயமாக பிறக்கும். அதுக்கு பேர் க்ஷேத்ரஜ புத்திரன்னு பேர். க்ஷேத்திரம் அப்படின்னா இருப்பிடம், தன்னுடைய இருப்பிடத்தை ஜெயிக்கிறதுக்காக பிறக்கிற குழந்தை அப்படின்னு பேர். அடுத்தாப்புல கிரீடபுத்திரன், விலைக்கு வாங்குறதுன்னு பேர். விலைக்கு குழந்தைய விலைக்கு வாங்குறதுன்னு பேர். அவங்களுக்கு ஒரு தம்பதிக்கு வந்து கூடுதலாக நிறைய குழந்தைகள் பிறந்தது, எங்களுக்கு இந்த குழந்தை வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ண வேண்டாம், எங்களுக்கு குழந்தையே இல்லை, நாங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை நாங்கள் நிறைவேற்றி கொடுக்குறோம், எங்களுக்கு அந்த குழந்தைய கொடுத்துருங்க அப்படின்னு எதிராளி திருப்திப்படுற அளவுக்கு அவங்களுக்கு வேணுங்கிறத செஞ்சுட்டு தான் குழந்தைய வாங்கணுமே தவிர, அது சாதாரணமாக ஒரு ஒரு நான் வந்து 1,00,000 ரூபா கொடுத்தேன், 5,00,000 ரூபா கொடுத்தேன், இல்லை 1,000 ரூபா கொடுத்தேன் அந்த மாதிரி வாங்கக்கூடாது. அது வந்து திருட்டுத்தனம் ஆயிடும். எதிராளி திருப்திப்படும் அளவுக்கு அவங்களுக்கு தேவை என்னவோ அதை கொடுத்து அந்த குழந்தையை வாங்கினா அதுக்கு பேர் கிரீத புத்திரன் அப்படின்னு பேர், விலைக்கு வாங்கப்பட்ட குழந்தை. அந்த குழந்தையும் பரம்பரை தோஷத்தை நீக்கும். ஏன் அப்படின்னா எதிராளியினுடைய தாபத்தையும் நிவர்த்தி பண்ணி நம்ம தாபத்தையும் அந்த குழந்தை நிவர்த்தி பண்ணுறதுனால அடுத்த ஜென்ரேஷன் கட்டாயமாக ஒழுங்குக்கு வந்துடும். அடுத்தாப்புல அதம பிரபவன் அப்படின்னு ஒன்று இருக்கு. சரி, எங்கள் வீட்டில் வந்து போன தலைமுறை வரைக்கும் வச்சுப்போமே 10 குழந்தைகள் 12 குழந்தைகள்லாம் பிறந்தாங்க. ஆனால் நிறைய குடும்பத்தில் பார்த்தேன்னா 4 ஆம்பளை பிள்ளை 4 பொன் குழந்தை, அவெல்லாம் பார்த்தா எல்லாம் வெவ்வேறு ஸ்டேட்டுக்கு போய் வெவ்வேறு ஊரில் போய் எல்லாம் செட்டில் ஆயிடுவாங்க. அப்பா அம்மா மட்டும் வீட்டில் தனியாக உட்காந்துருப்பாங்க, கடைசியில் கவனிக்கவே ஆள் இல்லாமல் இருக்கும். 10 குழந்தைகள் பிறந்துமே. அந்த மாதிரி அனாதையாக விடப்பட்ட பேரண்ட்ஸ் எவ்வளவோ பேர். ஸோ இதெல்லாம் போன தலைமுறையில் நிறைய குடும்பங்களில் நடந்திருக்கு. அதில் யாராவது ஒருத்தர் மட்டும் மாட்டிப்பார், அவர் மட்டும்தான் அந்த அப்பா அம்மாவை நான் கடைசி வரைக்கும் பார்த்துப்பேன்னு தியாகம் பண்ணுவார். ஸோ இதை மாதிரியான ஒரு தோஷம், பெத்தவங்களை கைவிட்ட தோஷம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதனுடைய விளைவாக என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், நிறைய பணம் காசு இதெல்லாம் நிறைய வரும், குழந்தையும் நல்லபடியாக பிறக்கும். ஆனால் அந்த குழந்தை வளரும்போதே நிறைய தவறுகளை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு பேர் அதம பிரபவன் அப்படின்னு பேர். நான் என்ன பாவம் பண்ணினோ தெரியல, என் பிள்ளை எந்த பேச்சையுமே கேட்க மாட்டேங்கிறான், ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறான், நல்ல கான்வென்ட்டில் சேர்த்தேன், 2,00,000 ரூபா நான் வந்து ஃபீஸ் கட்டினேன், ஆனாலும் படிக்க மாட்டேங்கிறான்
அங்கே போனால் தப்பு பண்ணுறான், இங்கே பண்ணால் தப்பு பண்ணுறான், நான் என்ன பண்ணேன்னே தெரியல, வீட்டுக்கும் அடங்க மாட்டேங்கிறான், வீட்டுக்கு ஒரே குழந்தையா இருக்கான், என்ன பண்ணேன்னு தெரியல அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதுக்கு பேர் அதம பிரபவன் அப்படின்னு பேர். ஸோ இது யாரு அப்படின்னு கேட்டால், நம்ம குலத்துக்கு நாம் பூர்வ ஜென்மல், அதாவது நம்ம தாத்தா காலத்தில் நம்மளுடைய ஜென்ரேஷனில் சரியாக பேரண்ட்டை கவனிக்காமல் விட்டு அவங்கள அனாதரவாக விட்டதனுடைய பலன். அந்த தோஷம் நம்மளை என்ன பண்ணுறதுன்னா, நம்ம குலத்தை அழிக்கிற மாதிரி, அதாவது நம்ம குலத்தை மேற்கொண்டு வம்சத்தை விருத்தி பண்ணாத அளவுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளையை கொடுத்தா அந்த குழந்தை எல்லா தப்பும் பண்ணி அப்பா அம்மாவை பாடாப்படுத்தும். இதுக்கு பேர் அதம பிரபவன் அப்படின்னு சொல்றது. இன்னொரு விதம் காணீனன் அப்படின்னு பேரு. கன்னி பருவத்தில் குழந்தை பிறக்கிறதுன்னு பேரு. தெரியாதனமா 16 வயசு 17 வயசுல ஏதோ சிறு தவறுகள் செஞ்சு அதனால ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைய என்ன பண்ணேன்னு தெரியாம யார்ட்டையாவது வித்துட்டு போயிடுறது, இல்லைன்னா அங்கேயே விட்டுட்டு வந்துடுறது, இதை மாதிரியான தவறுகள் ஏதாவது நம்ம செஞ்சிருந்தோம் அப்படின்னா அதனுடைய விளைவாக அந்த குழந்தை அனாதரவா விடப்பட்டது இல்லையா, அதனுடைய விளைவாக அடுத்த ஜென்ரேஷன் குழந்தை பிறக்கிறதே கஷ்டம். அந்த கன்னி பருவத்தில் தெரியாமல் குழந்தை பிறந்துடும், அறியாமல் செஞ்ச தவறுனால பிறந்த ஒரு குழந்தை. ஆனால் அந்த குழந்தையை கைவிட்ட அந்த பாவம் நம்மளை என்ன பண்ணும் அப்படின்னா, அது நம்மளுடைய வம்சத்தை கிட்டத்தட்ட ஒரு 4 தலைமுறையை பாதிக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணணும் அப்போ அப்படின்னா, முகமே தெரியாத இந்த மாதிரி அநாத ஆசிரமங்களுக்கு நேரடியாக போய் முகமே தெரியாத யார் குழந்தைனே தெரியாத ஒரு குழந்தைய தத்தெடுத்து அவங்க வளர்க்கணும். அப்படி வளர்க்குற பட்சத்தில் அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும்னு சொல்லப்படுறது. இப்படி இதெல்லாம் வந்து எந்த ஆதாரத்தோட அடிப்படையில் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, பிருகத் ஜாதகம் அப்படின்னு சொல்லி பிருகத் சம்ஹிதை அப்படின்னு சொல்லுவாங்க. வராகமிகிர ஆச்சாரியார் வந்து இதை பற்றின விஷயங்களை ரொம்ப அரிதான இந்த விஷயத்தை நிறைய சொல்லியிருக்கார். 84 லட்சம் ஜீவராசிகள், மரம் செடி கொடி சாதாரண கொசு ஈயிலிருந்து ஆரம்பித்து எல்லா உயிரினங்களுக்கும் ஆயுள் எப்படி போடணும், அதே மாதிரி புத்திர விருத்தி எல்லாம். இப்போ நம்ம வந்து மனுஷ ஜென்மமாக பிறந்ததுனால நம்ம வந்து இது குழந்தைய பற்றி பேசுகிறோம். இப்போ இது வந்து வாழை மரம் நட்டு வாழை தோட்டம் வச்சுருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து மலட்டு வாழை, இந்த வாழை வந்து உபயோகப்படாது, இது ஆண் வாழை, இது வந்து பெண் வாழை, இது வந்து ஆண் மரம், இது பெண் மரம் அப்படின்னு அதுலேயும் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. நம்ம மனுஷங்களுக்கு மட்டும்தான் இதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். எல்லா உயிரினங்களுக்கும் இந்த ஆண் பெண் வித்தியாசங்கள் உண்டு. ஆண் மரம் பெண் மரம்னு இருக்குது, ஆண் கல் பெண் கல் இருக்குது, ஏன்னா கருங்கல் துருக்கல் அப்படின்னு இருக்குது. எல்லாத்துலேயுமே இந்த ஆண் பெண் இருக்குது. அதுலேயும் இதே மாதிரி இதே விஷயங்கள், இதே புத்திர விஷயங்கள், இதே அதுக்கு குழந்தைகள் இருக்கா, அதுக்கு அது நல்லபடியாக அந்த எந்த மரத்தை உபயோகப்படுத்துகிறா அந்த குடும்பத்துக்கு நன்மை, இப்படிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பட் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, புத்திர தோஷம்னு நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துட்டே வரோம். இப்போ ஜாதக ரீதியாக எந்த மாதிரியான கட்டமைப்பு இருந்தால் புத்திர தோஷம் வரும் அப்படிங்கிறத ஒரு ஜாதக ரீதியாக நம்ம சொல்லிட்டோம். எதனால் ஏற்பட்டது அப்படிங்கிறதுக்கு காரணம் சொல்லிட்டேன். நம்மளுடைய வம்சாவளியில் பண்ண ஏதோ ஒரு தவறு, அந்த ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்குது. அந்த தவறுகள்னால தான் இந்த மாதிரியான ஒரு தோஷம் ஏற்படுறது. அதை நிவர்த்தி பண்ணிக்கணும், அவ்வளோதான். அதை நமக்கு எப்போ மனம் வருந்திட்டோமோ அதை நிவர்த்தி பண்ணணும்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டோமோ அப்பவே நிவர்த்தி கிடைக்க ஆரம்பிச்சிடுவோம். அதனால நிறைய எவ்வளவோ அநாதாசிரமங்கள்ல ஏன்னா இதுக்கு முன்னால இருந்த காலத்துல வந்து அரசாங்கமே வந்து தொட்டில் குழந்தை திட்டம்லாம் கொண்டு வந்து வெளியில கொண்டு போய் குழந்தைய போட நீங்க பத்திரமா நாங்க பார்த்துக்கிறோம் சொல்லினா அரசாங்கமே கொண்டு வந்து அதை வந்து செஞ்சாங்க. அதெல்லாம் பெரிய பாராட்டத்தக்க விஷயம். அந்த மாதிரி ஜனங்களும் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரொம்ப தவிக்காம இந்த மாதிரி கைவிடப்பட்ட குழந்தைகள், அந்த குழந்தைகளை வந்து நம்ம அதை தத்தெடுத்து நம்ம வீட்டில் ஒரு குழந்தைய நம்ம அதை வளர்க்கும் போது நம்மளுடைய பரம்பரை தோஷங்கள் நிவர்த்தி ஆகுது. இது வந்து ஒரு வகை. மற்றபடி நம்ம வந்து சொன்ன பிரார்த்தனைகள், இப்போ பெண் குழந்தைகளா பிறந்தா அவங்களுக்கு என்ன பண்ணணும், அவங்களுக்கு வந்து நதி ஸ்நானங்கள் பண்ணி சுமங்கலி பிரார்த்தனைகள் பண்ணி அதுக்கு என்ன பிளானட்டோ அந்த எந்த கிரகத்தினால நமக்கு தோஷம் வந்ததோ அதற்குண்டான தேவதைகளை பிரார்த்தனை பண்ணி
அதுக்கு உண்டான மருந்து கரெக்டான முறையில் எடுக்கிற பட்சத்தில் நிச்சயமா அது மாறி ஆண் குழந்தைகள் பிறக்கும். பெண் குழந்தைகளா பிறக்கிற இடத்துல ஆண் குழந்தைகள் பிறக்கும். ஆண் குழந்தைகளா பிறக்கிற இடத்துல இதே மாதிரி அவங்களும் அதே மாதிரி நதி ஸ்நானங்கள் பண்ணி பிரார்த்தனைகள் பண்ணி அதுக்கு என்ன பிளானட்டோ அதுக்கு தேவையான பரிகாரங்கள் பிரார்த்தனைகளை பண்ற பட்சத்துல நிச்சயமா அவங்களுக்கும் ஆண் குழந்தைகளா பிறக்கிறவங்களுக்கு பெண் குழந்தைகள் பிறக்கும். இந்த பிறக்கவே பிறக்காம இருக்கிறவங்க அப்படிங்கிறவங்க தான் இந்த டெஸ்ட் டியூப் அப்படிங்கிற பிரச்சனைக்குள்ள போறாங்க. இந்த டெஸ்ட் டியூப் பேபி அப்படிங்கிறதுல வந்து ஃபெயிலியர் ஆகி அதுலயும் என்ன பண்ணணும்னு தவிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர். ஸோ அவங்களுக்கு நாம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எத்தனையோ குழந்தைகள் இந்த மாதிரி இப்போ உள்ள காலகட்டத்தில் இது சாதாரண ஒரு விஷயம். அதனால எத்தனையோ கைவிடப்பட்ட குழந்தைகள் ஆசிரமங்கள்ல இருக்கிற குழந்தைகளை என்ன அவங்கள வந்து ஆதரவு கொடுத்து உங்க குழந்தைகளை எடுத்து வளர்க்குற பட்சத்துல தானா அந்த தியாகத்தினுடைய வெளிப்பாடா ஒரு குழந்தையை நாம காப்பாத்துனதுனால நமக்கு ஒரு குழந்தையை பகவான் கொடுத்துருவான். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு கட்டாயமா கிடைக்கும். முன்னாலெல்லாம் வந்து அந்த காலத்துல இது மாதிரி லேட்டாச்சுன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ சித்திக்கு பிறந்த பிள்ளைய வந்து அத்தைக்கிட்ட கொடுத்துருவாங்க, அத்தைக்கு பிறந்த பிள்ளைய சித்திகிட்ட கொடுத்துருவாங்க. என்ன அதே மாதிரி அக்காவுக்கு பிறந்த குழந்தைய தங்கைகிட்ட வந்து நீ வளர்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கையில கொடுப்பாங்க. அப்படிலாம் நிறைய அந்த காலத்துல நடந்திருக்கு. இப்போ சொந்த பந்தமே இல்லை, யார் யார்கிட்ட போய் கேட்கறது? அப்போ நம்ம அதுக்கு பதிலாக இந்த மாதிரியான ஒரு செயல்களை செய்கிற பட்சத்துல புத்திரதோஷம் நிவர்த்தியாகி நல்லபடியான புத்திர பிராப்தி ஏற்படும். அதனால இந்த விஷயம் மூலமா நாம சொல்ல வந்த தகவல் என்ன அப்படின்னா, புத்திர தோஷம் 4 வகைப்படும். 4ம் என்னென்ன தோஷம், அதுக்கு என்ன நிவர்த்தி, இதை தாண்டி நாம சுயமா சிந்திச்சு இப்போ உள்ள காலத்துக்கு தகுந்த மாதிரி அனாதரவா விட்ட குழந்தைகளுக்கும் ஒரு நல்லபடியா ஒரு ஆதரவு கொடுக்க முடியும். ஏன்னா நம்மகிட்ட கையில பணம் காசு எல்லாம் இருக்கு, ஆனாலும் பல குழந்தைகள் வந்து கஷ்டத்துல இருக்கு. அந்த குழந்தைகளுக்கு நாம ஒரு வடிகாலா இருந்து அதை நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரீசன், ஒரு காரணம். அதனால இந்த மாதிரியான நிவர்த்திகளை கொஞ்சம் பண்ணி செய்கிற பட்சத்துல நிச்சயமாக அவங்களுக்கு புத்திர பிராப்தி ஏற்படும். அதுவும் இந்த வருஷம் பராபவ வருஷம் என்று சொல்லக்கூடிய இந்த வருஷம் குரு பகவான் வந்து ராஜாவாக வரார். அவர் தான் புத்திரகாரகன். ஏன்னா கடகராசியில உச்சஸ்தானத்துக்கு வர போறார். அவருடைய மித்திர கஷேத்திரத்துக்கு வரார், நண்பனுடைய வீட்டுக்கு வரார். அப்படிங்கிறப்போ அருமையான ஒரு பிளேஸ். இப்போ இந்த வருஷம் நிறைய பேருக்கு குழந்தைகள் பிறக்க போகிறது கட்டாயமாக. நிறைய பேருக்கு வந்து குழந்தை இல்லைன்னு வருத்தப்பட்டவங்க பிறக்க போகிறது. அதனால அவங்கெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து இந்த தோஷங்களெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு எதனால் நமக்கு பிரச்சனைங்கிறத இந்த வருஷம் நிவர்த்திக்கு முயற்சி பண்ணிங்கன்னா கட்டாயமாக நல்லபடியாக குழந்தை ஏற்பட்டு சௌக்கியமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ராதே கிருஷ்ணா. ராதே.